நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். வி. செந்தில் பாலாஜி எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்கு உள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். துணை முதலமைச்சராக உதயநிதி நியமனம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு. தமிழகத்துடைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்க நிலையில இப்ப அவங்க தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரா நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு அறிவிப்பு ஒண்ணு வெளியிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ஆர். ராஜேந்திரன், சாமு நாசர் அமைச்சரவையில சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொன்முடி, மெய்யநாதன், கயல்விழி, மதிவேந்தன், ராஜ கண்ணப்பன் ஆகியோருக்கு துறைகள் மாற்றம் ஏற்பட்டிருக்காமா. நாளை பிற்பகல் 3:30 மணி அளவுல அமைச்சர்கள் பதவியேற்பு விழா ராஜ்பவன்ல நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கைக்கு கவர்னர் அவர்களுமே ஒப்புதல் கொடுத்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில இது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகிருக்கு.